வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளிகொண்டான்பட்டு அடுத்த ஏந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் ஏந்தலில் ஹோட்டல் வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 29/11/2025 அன்று ஏந்தல் அரசு பள்ளி அருகில் அடையாளம் தெரியாத நபர் பிள்ளை பிடிக்க வந்ததாக கூறி அதே கிராமத்தைச் சேர்ந்த யோகேஷ் என்பவருக்கும் அவரது குடும்பத்தினரும் சேர்ந்து கொலை வெறி தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இரத்த வெள்ளத்தில் இருந்து அவரை கிழக்கு காவல் நிலைய போலீஸ் 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றிச் சென்றுள்ளார்கள். ஆனால் யோகேஷ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் பிரபாகரன் ஹோட்டலில் பணியாற்றி வரும் மாஸ்டர் செந்தில் நாராயணன் மற்றும் பிரபாகரன் மீது விசாரணை ஏதும் நடத்தாமல் தவறாக வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். எனவே இந்த வழக்கில் காவல்துறை சரியான முறையில் மீண்டும் புலன் விசாரணை செய்து உண்மையான கொலையாளிகளை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் நாராயணன், செந்தில் மற்றும் பிரபாகரன் உள்ளிட்ட அப்பாவிகளை விடுவிக்க வேண்டும் என கோரி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ஹோட்டல் கடை நடைபெறும் பிரபாகரனின் மனைவி பூரணிமா என்பவர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தார். பின்னர் பூரணிமா செய்தியாளர்களை சந்தித்து அவரது கணவர் பிரபாகரன் அடையாளம் தெரியாத நபரை தாக்கவில்லை, அதற்கு உரிய எங்கள் ஹோட்டலில் இருக்கும் சிசிடி கேமராவின் பதிவுகள், அதன் ஹார்ட் டிஸ்க் கேட்டதற்கு மறுநாளே நாங்கள் காவல்துறையிடம் ஒப்படைத்து விட்டோம். ஆனால் காவல்துறை தாக்குதல் நடத்தி கொலை செய்த யோகேஷ் குடும்பத்தினரை விசாரணைக்கு அழைத்துச் செல்லாமல் எங்கள் கடையில் வேலை பார்த்து வரும் ஊழியர்களான முனியப்பன், மனோகரன் ஆகியவர்களை அழைத்துச் சென்று விசாரித்தார்கள். பின்னர் எங்கள் கடையில் இருந்த நாராயணனையும் ஹோட்டலில் பணிபுரிந்து வரும் செந்தலையும் கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு என்னுடைய கணவர் பிரபாகரன் மீது பொய் வழக்கு ஜோடித்து வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். சம்பவம் நடந்த அன்று எங்கள் ஹோட்டல் அருகே யோகேஷ் வீட்டின் பிரச்சனை நடந்தது மட்டும் எங்களுக்கு தெரியும். அவர்கள் வீட்டில் அந்த நபரை கொடூரமாக தாக்கி யோகேஷ் மனைவி பவானி அவர்களின் அண்ணன்கள் அஜித், விக்கி, தாயார் உமா ஆகியோர் அவரை கட்டி வைத்து அடித்ததால் வீடு முழுவதும் ரத்தம் சிதறி பரவி இருந்ததாக தெரிகிறது. மேலும் அவர்கள் ராடு உள்ளிட்டவற்றால் அந்த நபரை அடைத்து வைத்து அடித்து தாக்குதல் செய்துள்ளார்கள். யோகேஷ் வீட்டில் இருந்தவர் 108 ஆம்புலன்ஸ்க்கு போன் செய்தார். அந்த தாக்குதலுக்குள்ளான நபரை கிழக்கு காவல் நிலைய எஸ்ஐ 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஏற்றிச் சென்றுள்ளார். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் இந்த வழக்கில் என் கணவர் பிரபாகரனையும் நாராயணன், செந்தில் உள்ளிட்டவரையும் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். எனவே இந்த சம்பவத்தில் தவறாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் உண்மை விவரங்களின் அடிப்படையில் விசாரணை செய்து உண்மையான கொலையாளிகளை, உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். நாராயணன் மற்றும் நமது ஊழியர் செந்தில் கணவர் மீதும் போடப்பட்டுள்ள பொய்யான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பிரபாகரனின் மனைவி பூரணிமா தனது கோரிக்கை மனுவில் கொடுத்திருப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் என்பது போல் கொலை செய்தவர்கள் வேறு யாரோ இருக்கும் பொழுது அதில் சம்பந்தமே இல்லாத 3 நபர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கும் சம்பவத்தில் உண்மை நிலையை கண்டறிந்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கையை வைத்துள்ளார். காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்க 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. என்னோட கணவர் பேர் பிரபாகரன். நாங்க ஏந்தல் பைபாஸ்ல காரைக்குடி செட்டிநாடு பிரபா ஹோட்டல் நடத்தி வரோம் சார். கடந்த 29ஆம் தேதி 11ஆம் மாசம் 2025 அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது சார். அதாவது அடையாளம் தெரியாத நபரை வந்து ஏந்தல் ஸ்கூல் பள்ளிக்கூட்டு தெருவில் வந்துட்டு அவரை வந்து அடிபட்டு ரத்த காயத்தோட வந்த மாதிரியும் அவரை வந்து ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அமைச்ச மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் கேள்விப்படுறோம் சார். இது எப்படி கேள்விப்படுறோம்னா, என் எதிர் வீட்டில் மீனாட்சின்னு இருக்காங்க சார், அவங்க மூலியமா தெரிய வருது. அதாவது யோகேஷ் வீட்டில் இது நடந்தது வந்து 30ஆம் தேதி 11/2025 அன்னைக்கு சொல்றாங்க. யோகேஷ் வீட்டுல குழந்தை தூக்குறவன் யாரோ தெரியாத நபர் வந்துட்டானா, அவனை கட்டி போட்டு அடிச்சு அந்த வீட்டுல ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அமைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம் சார். இதுதான் எங்களுக்கு சம்பவம் நடந்ததுக்கும் எங்களுக்கு தெரிய வந்தது அவங்க மூலியமா தான். ஏன்னா 29ஆம் தேதி நாங்க கடையை மூடிட்டு எங்க வழக்கம் போல நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க மூலியமா தெரிய வந்தது. இது தெரிய வந்ததுனால அப்புறமேட்டுக்கு என்ன ஆகுது, கொஞ்ச நாள் கழிச்சு போலீஸ் எங்க இதுக்கு வராங்க, எங்க ஷாப்புக்கு வராங்க, எங்க ஹோட்டலுக்கு வராங்க, ஃபுட்டேஜ் கேட்குறாங்க. நாங்களும் எந்த ஒரு
அப்ஜெக்ஷனே இல்லாம குற்றம் எதுவும் செய்யாததுனால நாங்க என்ன பண்றோம், ஃபுட்டேஜ் கொடுக்குறோம். ஹார்ட் டிஸ்க்கு கொடுத்து எடுத்துட்டு போறாங்க. 2ஆம் தேதி கேக்குறாங்க, எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சம்பவம் என்ன ஆகுதுன்னா 10ஆம் தேதி, அதாவது சம்பவம் நடந்தது 29ஆம் தேதி நவம்பர் மாசம். ஆனா போலீஸ் வந்தது 10ஆம் தேதி டிசம்பர் மாசம் என் கடையில் வேலை செய்யற கடை செந்தில் அவரையும் அப்புறம் நாராயணன் சொல்லிட்டு எங்க ஊர்ல ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதாவது சந்தேக ஒரு இதுனால விசாரணை செய்யணும்னு சொல்லிட்டு இது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதாவது விசாரணை செய்யணும் கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, நாங்க விட்டுடுறோம் 6 மணிக்குள்ள விட்டுடுறோம் விசாரணை செஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க சார். மறுபடியும் மறுநாள் 10ஆம் தேதி 11ஆம் தேதி நாங்க என்ன விசாரணை அதையும் நல்லா இது பண்ணும்போது என்ன பண்றாங்க, கைது செய்யப்படுறாங்க. யாரு, செந்திலும் நாராயணனும் கைது செய்யப்படுறாங்க. அதாவது பொய் குற்றச்சாட்டினால் கிரைம் நம்பர் 625 அடிப்படையில் 2025 ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். என்னோட கணவர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க, பிரபாகரன் மேலேயும். அதுக்கப்புறம் நாங்க தீவிரமா விசாரிக்கும் போது இது வரைக்கும் இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 21 டேஸ் ஆகுது சார். எந்த ஒரு போலீஸும் எங்க வீட்டுக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் வரல. அது இல்லாம இன்வெஸ்டிகேஷன் எங்க பண்ணிருக்காங்கன்னா எந்த வீட்டுல இந்த ஊருக்கே தெரியும் சார், ஒட்டுமொத்த ஊருக்குமே தெரியும். இந்த ஊர்ல அந்த பசங்களை யார் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள குற்றம் பண்ணவங்களை மறைக்கிறதுக்கு பணம் கொடுத்து ஏமாத்தி கேஸ் எங்க மேல போட்டிருக்காங்க சார். எதுக்காக உங்க மேல போட்டிருக்காங்க மேடம் சார்? எங்களுக்கே தெரியல சார். அந்த குற்றச்சாட்டு மொத்த ஊரே நான் இதாகும் அப்படின்ற மாதிரி எங்க மேல போட்டிருக்காங்க சார். ஆனா அந்த இன்சிடென்ட் நடந்தது பள்ளிக்கூட்டு தெரியல யோகேஷோட வீட்டுல தான் சார் நடந்துச்சு. அதனால போய் குற்றச்சாட்டு சுத்திர எல்லாருக்குமே தெரியும் இந்த இன்சிடென்ட். இதுக்கு வீடியோ எல்லாமே ஆதாரம் இருக்கு என்கிட்ட. அது எல்லாமே டாக்குமெண்ட், இதுக்கு விட்னஸ் எல்லாருமே ரெடியா இருக்காங்க. என்னோட இதுன்னா ஏன் போலீஸ் அதெல்லாம் கேட்கல, இன்வெஸ்டிகேஷன் அது நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருந்தா இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்காது சார். உண்மையான கல்பிரிட்ஸ் they would have been treated as a crime people who have did. இப்போ அந்த 3 பேர் எங்க இருக்காங்க, உங்க ஹஸ்பண்ட் உட்பட எங்க இருக்காங்க சார்? என் ஹஸ்பண்ட் அவருக்கு முன்ஜாமீன் அப்ளை பண்ணிருக்கேன். மத்த 2 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நான் பெயில் பண்ணிருக்கேன் சார். என்ன பண்ணணும், என்ன தேவை சார்? நான் இப்ப எஸ்பி ஆபீஸ்ல மறு விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்னோட தாழ்மையோட கேட்டுக்கிறேன் சார். சம்பவம் நடத்தது உண்மையான குற்றவாளிகளை அவங்க தண்டிக்கணும், பண்ணாத இன்னோசென்ட் பீப்புள இதுல இருந்து அன்விக்டிமைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார். ஓகே சார். பூர்ணிமா.